அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம த்ரோன் ஆஃப் சீல் எபிசோட் 17 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடு எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, இவன் அவனுக்கான ஒரு பீஸ்ட்டை செலக்ட் பண்ணணும்னு போயிருப்பான் இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். பீஸ்ட்டையும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. வர வழியில் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைட் ஃபிஷ் அப்படிங்கிறத வச்சு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கான். அந்த ஃபிஷ்ஷை வந்து தன்னுடைய கைக்குள்ளே ஒழிச்சு வச்சுக்கிட்டு எங்கே இருக்குது கண்டுபிடி, இந்த கையில் இருக்கா இந்த கையில் இருக்கா கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த ஒரு மாஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். அவர் இவங்கிட்ட கேட்குறாரு, எனக்கு எதுக்காக தெரியுமா இந்த டேலண்ட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர் சின்ன வயசில் இருக்கும்பொழுது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவரை ரொம்ப பெரிய ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறமா அந்த ஒரு அவேக்னிங் செரிமனி வச்சாங்க இல்லையா, அதில் பார்த்தா இவருடைய பவர் வந்து 9 தான் இருந்திருக்கு. ஸோ ஸ்பிரிட் பவர் அப்படிங்கிறது 9 தான் இருக்குது அப்படின்னா ஒரு மனுஷனால் லெவல் 2க்கு மேலே போகவே முடியாது. ஆனால் இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லெவல் 4ல் இருக்கார். அதிகபட்சமாக லெவல் 5 வரைக்கும் போக முடியும். அப்போ யோசிச்சு பாருங்கள், உண்மையிலே யார் ஜீனியஸ்? இந்த ஆள் தான் ஜீனியஸ். ஸோ அவனுடைய பவர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவனை வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்திருக்காங்க. இவ்வளோ ஏங்க பீஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மவுண்டனுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு பீஸ்ட் கூட இவனை வந்து மதிக்கவே இல்லையாம். கடைசியாக இவன் எப்படி தனியாக இருக்கானோ அதே மாதிரி இந்த ஒரு பீஸ்ட்டுமே வந்து தனியாக இருந்திருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த பீஸ்ட் கூட ஒரு கான்ட்ராக்டை போட்டு அதை வெளியில் கூட்டு வந்திருக்காரு மனுஷன். இப்படி தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ்ட் அப்படிங்கிறது கிடச்சிது. இது எல்லாத்தையுமே அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் அதிகபட்சம் லெவல் 5 வரைக்கும் போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது, இதுக்கு மேலேயும் நீ வந்து நான் தான் உனக்கு டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ரொம்ப பெரிய ஜீனியஸ் அப்படிங்கிறான். ஏன்னா இன்டர்னல் பவர் 9 அப்படிங்கிறது தான் இருக்குது. ஒரு மனுஷனால் 9 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, லெவல் 2 கூட போக முடியாது. இந்த ஆள் ஆல்ரெடி லெவல் 4ல் இருக்கான். அதிகபட்சமாக லெவல் 5 வரைக்கும் போக முடியும். அப்போ எவ்வளோ உழைப்பு அப்படிங்கிறத போட்டிருக்கான், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் இல்லையா? அதனால் நீங்கள் தான் எனக்கு ரொம்ப பெரிய ஜீனியஸ் அப்படிங்கிறான். இதை கேட்டோன்னே மாஸ்டருக்கே புல்லரிச்சிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி ஓகேடா, ஒரு வழியாக உன்னை நான் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிறேன், என் கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இவனும் மாஸ்டர் தான் கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு நம்பி போனாங்க. என்ன தெரியுமா பண்ணா அந்த ஆள், இன்னைக்கு உன்னோட ஃபஸ்ட்டு லெசன் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருவானா. இவங்க அப்பங்காரன் கூட முதல்ல லெசன் ஸ்டார்ட் பண்ணோன்னா என்ன பண்ணான், கொண்டு போய் ஒரு குகைக்குள்ளே தான் தள்ளி விட்டான். இவங்களுக்கு இதே பொழப்பா போச்சு. ஸோ இவன் என்ன சொல்கிறான், நீ வந்து டேலண்டடான பையன் தான், எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் உனக்கு அந்த தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதாவது நீ வந்து டீமன் ஹண்டராக ஆகணும்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு டீமன் காட் அப்படிங்கிறத எதிர்த்து போட்டி போடும்பொழுது கண்டிப்பாக உன்னுடைய உயிர் அப்படிங்கிறது போயிடும். ஸோ சாவு அப்படிங்கிறது உன்னுடைய கண் முன்னாடி எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த சாவை எதிர்த்து போட்டி போகிறதுக்கு உனக்கு வந்து தயாராக இருக்கியா, அந்த தைரியம் உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கத்தி எடுத்து வானத்திலே மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாவு எதிர்க்க இருக்கும்பொழுது உன்னால் கத்தி எடுத்து சண்டை போட முடியுமா, உனக்கு அந்த தைரியம் இருக்கா, எனக்கு காட்டு அப்படிங்கிறாரு. பயபுள்ள அங்கே இருக்க கத்தி எடுத்து அவனுடைய அந்த மிகப்பெரிய மூவ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, லைட் அட்டாக், அதை யூஸ் பண்ணுறான். ஆனால் அவனோட எனர்ஜி அப்படிங்கிறது ட்ரெயின் ஆகி கீழே விழுந்துடுறான். இந்த மனுஷனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆச்சா விட்டுருவாரா, பட்டுன்னு போயிட்டு பிடிச்சிடுறாரு. ஆனால் அந்த இடத்துல யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலன் மாஸ்டர் நின்றுட்டு இருக்காரு. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு மனுஷன். ஸோ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அப்படிங்கிறது ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. அந்த டைமில் நாலான் மாஸ்டர் கேட்குறாரு, எப்படி பையன் தாறுமாறில் பயங்கர டேலண்ட்டில் எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, எப்படி பண்ணுறான்னா என்னோட ஸ்டூடெண்ட்டை நல்லா தான் பண்ணுவான், உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்படி இல்லைடா, அடுத்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாலான் மாஸ்டர் கேட்குறாரு. பிளான் எல்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் குறிக்கோள் மட்டும்தான். இவனை எப்படியாவது டீமன் ஹண்டர் ஆகணும், வரப்போகிற ஒரு காம்படிஷனில் இவனை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். ஸோ அந்த டீமன் ஹண்டர் காம்படிஷனில் இவனை வச்சு எல்லாரையுமே வந்து நான் செதறடிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இதுக்கான ட்ரைனிங் அப்படிங்கிறது இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, இப்படியே ட்ரைனிங் போக 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 இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துடுறான். ஸோ இவன் மட்டும்தான் வளர்ந்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த பீஸ்ட் இருந்தது இல்லையா, அதுவுமே வளர்ந்துடுச்சு. 2 பேருமே சேர்ந்து மாஸ்டர் கூட ட்ரைனிங் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. மாஸ்டர் போட்ட ஒரு போடில் அந்த ஒரு பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் விழுந்து போச்சு தூரமாக. அண்ட் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவன் வந்து எப்பவும் போல் அந்த லைட் ஸ்லாஷ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். ஆனால் அந்த ஒரு அட்டாக்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டருடைய ஷீல்டு அப்படிங்கிறது உடஞ்சிடுது. மாஸ்டர் அப்படியே யோசிக்கிறார், என்னடா ஷீல்டு உடஞ்சி போச்சு, டேய் உன்னோட பவர் லெவல் எவ்வளோடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா பவர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1000க்கு மேலே போனாதான் இந்த ஒரு ஷீல்டு அப்படிங்கிறது உடையும். நீ வா நம்ம உன்னுடைய பவரை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த டைமில் இவனுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா 1014 எவ்வளோ இருக்குது. என்னடா 1014 போயிருக்கு, பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, உனக்கு இது கூட தெரியலையா அப்படிங்கிறாரு. தெரியலையே மாஸ்டர், நான் அதெல்லாம் பெருசாக கவனிக்கலையா அப்படிங்கிறான். என்ன கவனிக்கலன்றான், இவன் பெரிய மான்ஸ்டராக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் அப்படியே சமாதானப்படுத்திக்கிட்டு, சரி உன்னோட இன்டர்னல் பவர் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ தான் அந்த கேள்வி மனுஷன் கேட்குறான். ஏன்னா நாலன் மாஸ்டர் கேட்டால் அந்த ஆளுன்னு சொல்ல மாட்டேங்கிறான்.
அப்படிங்கிறான். உன்னோட பவர் லெவல் எவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அவன் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா அவங்க அப்பா சொல்லியிருப்பார் இல்லையா, இந்த மாதிரி உன்னுடைய பவர் லெவலில் வெளியில் யார்கிட்டையும் சொல்லாத, நீ தான் சன் ஆஃப் லைட்னு சொல்லிட்டு யார்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இட்ஸ் ஓகேடா, நோ ப்ராப்ளம், சொல்லலாம் பரவாயில்ல, அது உன்னோட ப்ரைவேட் மேட்டர், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே அவன் என்ன சொல்கிறான், இல்லை மாஸ்டர் அப்படிலாம் கிடையாது, நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து என்னோட டீச்சர், என்னை பொறுத்திருக்க என்னோட டீச்சர் வந்து எனக்கு அப்பா மாதிரி அப்படிங்கிறான். மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவுட்டு. அவருக்கு என்னடா நமக்கு வேறு கல்யாணம் ஆகலை, இவன் வேறு அப்பா மாதிரின்னு சொல்லிட்டானே, இவனை பத்திரமா பாதுகாக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ இவன் பவர் லெவலில் சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்களை சுற்றி ஒரு ஷீல்டு மாதிரி போகிறான். ஏன்னா வெளியில் யாருக்கும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷீல்டு போகிறான். உடனே மாஸ்டர் கேட்குறாரு, என்னடா மிஸ்டீரியஸாக ஆக்ட் பண்ணுற, என்ன விஷயம், உன்னுடைய பவர் லெவல் எவ்வளோ அப்படின்றப்போ, ஒன்றும் மாஸ்டர், என்னோட பவர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 97 அப்படிங்கிறான். 97 அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. எது 97 என்னடா சொல்கிற நீன்னு சொல்லிட்டு மனுஷன் இன்னொரு ஷீல்டு அப்படிங்கிறத போட்டுறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் அதிர்ச்சியில் இருக்கார். இது கூட சேர்த்து இன்னொரு அதிர்ச்சியை போடுறான். என்னன்னா, இல்லை மாஸ்டர், என்னோடய எனர்ஜி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 99 இருந்தது, அதுக்கப்புறமா அந்த ஃபர்னஸோட ஃபியூஸ் ஆனா ஸோ பவர் கொஞ்சம் இறங்கிடுச்சு அப்படின்னா. எது ஃபர்னஸா, என்னடா சொல்கிற, ஏற்கனவே பவர் 97 ஃபர்னஸ் வேறு இருக்குங்கிற, முடியலடா என்னாலன்னு சொல்லிட்டு மனுஷன் நெஞ்சையை பிடிச்சிக்கிட்டாரு. அவனை பார்க்கும்பொழுதுலாம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 97, அதுக்கப்புறம் ஃபர்னஸ், இதுவே ஞாபகத்துக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் மாஸ்டர் என்ன பண்ணுறாருனா, அவர் கையில் இருக்கக்கூடிய ஒரு லைட் பிரேஸ்லெட் அதை கழட்டி கொடுத்துட்டு போகிறாரு. இவன் சொல்கிறான், இல்லை மாஸ்டர், இதெல்லாம் கொடுக்காதீங்க, இது ரொம்ப ப்ரெஷியஸான விஷயம் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் பரவாயில்ல வச்சுக்கோ, நீ அந்த டீமன் ஹண்டர் காம்படிஷனுக்கு போகிறல, உனக்கு கண்டிப்பாக தேவைப்படும், அதை வந்து ஒரு நாளைக்கு 3 வாட்டி யூஸ் பண்ண முடியும், ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அதை யூஸ் பண்ணாமல் இரு, நான் வந்து உனக்காக அந்த ஒரு சிட்டியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், சீக்கிரமாக அந்த டீமன் ஹண்டர் காம்படிஷனை முடிச்சுட்டு வெற்றியோட திரும்பி வான்னு சொல்லிட்டு இவர் போகிறாருப்பா. இப்போ இவன் என்ன பண்ணுறான், இந்த ஷீல்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் போட்டுக்கிறதுக்கு ஒரு ஆர்மர் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கான். அந்த டைமில் லின்ஷன் அங்கே வரா. இந்த பொண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, என்னடா கையில் குப்பையை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்க, கீழே போடுறாதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து புதுசாக ஒரு ஆர்மர் வாங்கிட்டு வந்திருக்கா. அதை வந்து கொடுக்குறா. இவன் என்ன சொல்கிறான்னா, இது ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கே, இது எதுக்கு நீ வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்குறான். அட நீ வேற சும்மா எடுத்துக்கூடா அப்படிங்கிறா. அதுக்கப்புறமா ஏதோ ஒன்று குறையுதேன்றா. என்னடா அப்படின்னா, இவனுக்கு வெப்பன் வாங்கணுமா, நீ வா முதல்ல போய் உனக்கு வெப்பன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கடைக்கு போகிறாங்க. போனவ சும்மா இல்லைங்க, ஒவ்வொரு கத்தியாக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கா. யோ என்னையா சொன்ன, நீ இருக்கிறதுலே உந்து தான் பெரிய கடைன்னு சொன்னேன், ஒரு நல்ல வெப்பன் கூட இல்லையா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறானா, எம்மா நீ கேட்குற வெப்பன்ஸ் எல்லாமே இந்த சின்ன கடையில் கிடைக்காது, நீ பெரிய கடைக்கு தான் போகணும் அப்படிங்கிறான். இருந்தாலும் என்கிட்ட ஒரு ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷீல்டு எடுத்து காட்டுறான். இந்த ஷீல்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லைட் எனர்ஜி அப்படிங்கிறத ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்டோன் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஷீல்டு பாதியாக உடஞ்சிட்டா கூட அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கம்ப்ளீட்டாக ரிப்பேர் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் எனர்ஜி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இவனுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இவன் என்ன யோசிக்கிறா, இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறா. அந்த டைமில் இன்னொரு கேரக்டர் உள்ளே வருது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா மெஜிஷியன். இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஷீல்டு எனக்கும் வேணும் அப்படிங்கிறா. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க ஷீல்டுக்கு. இந்த இடத்துல தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறத முடிக்கிறாங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.